Hi, all welcome back to our session. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எக்ஸைல் ஆன் டிஜிட்டல் சென்சார்ஷிப் தி கவர்மெண்ட் குட் பி கிரியேட்டிங் எ சிஸ்டம் ஆஃப் ஆர்பிட்ரரி சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் எக்ஸைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ எக்ஸைல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதாவது உங்களோட ஒரு கண்ட்ரியில இருந்து வெளியே அனுப்புறது. ஓகேவா. ஸோ அதைத்தான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல எக்ஸைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிஜிட்டல் எக்ஸைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி ஆன்லைன் வேர்ல்டு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களை வந்து என்ன பண்றாங்க ஆன்லைன் பப்ளிக் டிஸ்கஷன்ல இருந்து வெளியேற்றுறாங்க, அதான் சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா எப்படி வந்து மக்கள் அமைதியாவோ இல்லை அப்படின்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன செய்யுது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆர்பிட்ரரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித்தவுட் கிளியர் ரூல்ஸ், ரேண்டம்லி, அன்ஃபேர்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சென்சர்ஷிப் அப்படின்னா தடுக்கிறது, கண்ட்ரோல் பண்றது, பிளாக் பண்றது. ஓகேவா. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் எ சிஸ்டம், தே ஆர் பில்டிங் எ சிஸ்டம். அந்த இடத்துல என்ன பண்றாங்க ஒரு மக்களை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ எந்த ஒரு ப்ராப்பர் ரூல்ஸும் இல்லாம அவங்களோட கண்டென்ட்டை பேச விடுறத என்ன பண்றாங்க பிளாக் பண்றாங்க, தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எ டீகேட் லாங் அப்படின்னா இட்ஸ் 10 years அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. எடிகேட் லாங் அதாவது பாஸ்ட் 10 years கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாஸ்ட் 10 years கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் தி இன்டர்நெட் ஹாஸ் பீன் இன்க்ரீசிங். ஓகேவா. கண்ட்ரோல் ஓவர் தி இன்டர்நெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட்டை என்ன செய்யறாங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அது இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பீக்குக்கு போயிருச்சு, ஒரு பாயிண்ட்டை தாண்டி போயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. கிரசன்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரீச் த பீக். சரிங்களா. ரீச் த பீக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஒரு சில சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக்டு போஸ்ட் அல்லது அக்கௌண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா. இப்போ 470 அப்படின்னு சொல்லி இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 9800 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு பலூன்ட் ஆயிடுச்சு. ஸோ பலூன்ட் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு சடனா இன்க்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ்டு சடன்லி. சரிங்களா. இன்க்ரீஸ்டு சடன்லி அல்லது இன்க்ரீஸ்டு மேசிவ்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த போஸ்ட்டை மட்டும் ஏதாவது ஒரு போஸ்ட் நம்ம போடுறோம், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறோம்னா அந்த போஸ்ட் மட்டும் அவங்க பிளாக் பண்ணல, ஃபுல் அக்கௌண்ட்டையே என்ன பண்றாங்க அப்படின்னா பிளாக் பண்றாங்க. சரிங்களா. அண்ட் ஆல்சோ அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்த சமயத்துல நிறைய அக்கௌண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிளாக் பண்ணாங்க. சரிங்களா. ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் சமயத்துல நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணாங்க. அவுட் கிரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷனல் அவுட் கிரை. அவுட் கிரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா it is a strong public protest. ஓகேவா. ஸ்ட்ராங் பப்ளிக் ப்ரொட்டஸ்ட். அண்ட் ஆஃப்டர் குளோபல் கிரிட்டிசிசம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க ஒரு சில அக்கௌண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணாங்க. பட் ஆல்சோ அந்த இடத்துல என்ன காமிச்சிச்சு அப்படின்னா நிறைய சென்சார் வந்து காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து பிளாக் பண்றதுக்கு, இஃப் தே டோன்ட் லைக் இட். அண்ட் ஆல்சோ தே மேட் த மீனிங் ஆஃப் டேஞ்சர் டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யறாங்க ரொம்ப ப்ராடா வந்து காமிச்சுக்கிறாங்க. ஸோ நிறைய கண்டென்ட்டை வந்து என்ன செய்ய முடியும் பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And also they are defining that particular account as threat to public order அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா. ட்விட்டர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பிளாக் பண்றதுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. பட் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. டிஸ்மிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. டிஸ்மிஸ்ட் அப்படின்னா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஆல்சோ எம்போல்டனிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மேக்கிங் சம் ஒன் மோர் கான்ஃபிடென்ட் டு ஆக்ட். எம்போல்டன் நத்திங் பட் என்கரேஜ். ஓகேவா. என்கரேஜ் போல்டுன்னு சொல்லி வருதா, அப்ப என்கரேஜ் பண்றாங்க. எம்போல்டனிங் அப்படின்னா என்கரேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளாக்கிங் பவரை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அது வந்து சேஃப்டி ரூல்ஸ்க்கு கீழே வர்றதுனால. ஓகேவா, தி கேட்டகரைசிங் திஸ் பிளாக்கிங் அக்கௌண்ட்ஸ் அண்டர் தி சேஃப்டி ரூல்ஸ். ஓகேவா, அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்பவே ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியோட தான் என்ன பண்றாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியோட தான் ஃபாலோ பண்றாங்க. பட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, வீக் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து பிளாக்கிங் டெசிஷனை வந்து இன்னும் என்னதான் பண்றாங்க, சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, இஃப் பீப்புள் டோன்ட் நோ வை தே ஆர் பிளாக்டு அப்படிங்கிறப்போ தே கான்ட் ஃபைட் பேக் லீகலி. கரெக்டா, இப்போ என்னோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்றாங்கன்னா இந்த ரீசனுக்காக நான் பிளாக் பண்ணேன்னு சொன்னா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், திருப்பி நான் இன்கேஸ் நான் கேஸ் போடணும் அப்படின்னா கூட நான் போட முடியும். பட் எனக்கு அந்த ரீசனே சொல்லாத பட்சத்துல ஐ குடன்ட் ஃபைட் பேக் லீகலி. கரெக்டா, அதான் சொல்றாங்க. வித் ஹோல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். வித் ஹோல்டு அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், மறைக்கிறது. ஓகேவா, அண்டர்மைன்ஸ் அப்படின்னா வீக்கன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்டர்மைன்ஸ் அப்படின்னா வீக்கன். இட் அண்டர்மைன்ஸ் தேர் எபிலிட்டி, இட் வீக்கன்ஸ் தேர் எபிலிட்டி. ஓகேவா, வீக்கன்ஸ். அண்ட் ரிவ்யூ வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் பண்றாங்க, இண்டிபெண்டன்ட் பீப்புள்லாம் பண்றது இல்லை. அப்போ இந்த கமிட்டி வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேச மாட்டாங்க. பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு சான்ஸும் கொடுக்கறது இல்லை டு எக்ஸ்பிளைன் தெம்செல்ஸ். அதான் இந்த இடத்துல பேசுறாங்க. அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபேர் அண்ட் பேலன்ஸ்டா இருக்கணும். ஆனா இங்கே வந்து எப்படி இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குது. சரிங்களா, ஓப்பன் சிஸ்டமே இல்ல, ஓப்பனா இல்ல, சிஸ்டமேட்டிக்கலா அவங்க என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது இந்த ஒரு சின்ன ரூலை வந்து ரூல் 16 அப்படிங்கிற ஒரு சின்ன ரூலை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவங்க இக்னோர் பண்றாங்க. சரிங்களா, ஒருத்தவங்களை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பப்ளிக் கான்வர்சேஷன்ல இருந்து கிக் அவுட் பண்ற மாதிரி இருக்கு, வெளியில தள்ளி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிஹேவியர் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்குது, டெமோக்ரஸியில வாழ்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா, அத்தாரிட்டேரியன் நாட் லிபரல் டெமோக்ரஸி. அண்ட் மெனி மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை பிளாக் பண்றதுக்கு நிறைய பவர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே ரேண்டம் அண்ட் அன்ஃபேரா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ரேண்டம் அண்ட் அன்ஃபேரா இருக்குது, அன்ஃபேர் சென்சர்ஷிப்பா இருக்குது எல்லா இடத்துலையும். எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப ஃபேரா எங்கேயுமே அவங்க என்ன பண்ணல, ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படிங்கிறப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் பேசுனது எல்லாமே எப்படிதான் இருக்கு, அன்ஃபேரா இருக்கு, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நத்திங் பட் கிரிட்டிசைசேஷன். ஓகேவா, இட் இஸ் ஸ்ட்ராங்லி கிரிட்டிக்கல். ஓகேவா, அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா will give you some vocabs and phrases as a homework. என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. crescendo இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா, withhold இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. outcry, ballooned இதோட சினோனிம்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, அண்ட் பப்ளிக் ஸ்கொயர் இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரே ஆர்சியா எடுத்துட்டு போனாலும் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அண்ட் கிளாம்ப்டு டவுன் ஆன், கிளாம்ப்டு டவுன் ஆன் இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். சரிங்களா, ஸோ டுடே த ஹோம்ஒர்க் இஸ் crescendo, withhold, outcry, ballooned இதோட சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்களா, ஈஸியா போயிடும். சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்கொயர், clamped down on இது ரெண்டு ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். சரிங்களா, ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.